சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்றார். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் என்றார். இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லப்பட்டதுன்னா, பாவியான ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் வாசிக்கிற பொழுது நமக்கு தெரியும், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயன் என்கின்ற ஒருவருடைய வீட்டுல அவர் கடந்து போகிறாரு. போஜனம் பண்ணும்படிக்கு கடந்து போறாரு. நல்ல கவனிங்க. அப்ப கடந்து போகிற பொழுதுதான் அங்கே இந்த ஸ்திரீயும் வரா. என்ன பண்றான்னா, அவ ஏசப்பாவுடைய பாதத்தருகே போய் உட்கார்ந்து அழுது அழுது அதுல பரிமள தைலத்தை அவருடைய பாதங்கள்ல ஊற்றி தன்னுடைய தலைமயிரால துடைத்து அப்படி அழுதுட்டே இருக்கிறா. அப்பதான் இந்த பரிசேய மனசுல நினைக்கிறா, என்ன தெரியுமா, இவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, அப்போ அவ பக்கத்துல இருக்கிற இவ எப்படிப்பட்டவன்னு அவருக்கு தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரியும். இவ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவர் அறியாதவர் அல்ல, அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போ இவனுடைய சிந்தையை ஆண்டவர் அறிந்துட்டாரு. ஏன்னா இவ எப்படிப்பட்டவா? எல்லாருடைய கண்களிலும் பாவியானவ, ஒதுக்கப்பட்டவா. அப்பதான் ஆண்டவர் கேட்கிற அந்த பரிசேயனை பார்த்து, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷங்கிட்ட 2 பேரு கடன் வாங்கி இருந்தாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் வாங்கின கடன் 500 வெள்ளிக்காசு, இனி ஒருத்தன் வாங்கினது 50 வெள்ளிக்காசு. ஆனா 2 பேருக்குமே திருப்பி கொடுக்கறதுக்கான ராணி இல்ல, 2 பேர்கிட்டயுமே வசதி இல்லை. கேளு பரிசேயனே, 2 பேரு கடன் வாங்கினாங்க. ஒருத்தன் பெரிய அமௌண்டா வாங்கிட்டான் 500 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு தான். இப்ப 2 பேருக்கு கொடுக்க முடியாத உடனே அந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனை மன்னிச்சுட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா மன்னிச்சுட்டாலும் யார் இதுல அதிகமா அவன்கிட்ட அன்பு பாராட்டுவாங்கன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். அப்ப அதுல மறைமுகமான கருத்து என்ன? 500 வெள்ளிக்காசு பெரிய தொகை, 50 வெள்ளிக்காசு கொஞ்சம் கம்மி தான். அப்ப அந்த 500 வெள்ளிக்காசை மன்னிச்சவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எனக்கு எவ்வளவோ கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, ஆனா வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு அவன் விழுந்து 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 அன்பு பாராட்டுவானா இல்லையா? கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வடியுமா இல்லையா? அதே போலதான் ஆனவர் மறைமுகமா சொல்றாரு, பரிசேயனாகிய நீ ரொம்ப நல்லவன் கிடையாது, நீ எப்போ பார்த்தாலும் என்ன குறை சொல்றவே, என்னுடைய ஊழியத்துல குற்றம் சாட்டுகிறவன், நியாய பிரமாணத்தை வச்சு நீ என்ன பின்னாடி குத்துறவன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் மன்னிச்சு உன் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறேன். ஆனா அந்த மகள் அப்படி அல்ல, அவள் எவ்வளவு பாவத்தை செஞ்ச பிறகு அதை உணர்ந்து என் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று மனதார தன்னை ஒப்பு கொடுத்து அவள் என்ன பண்றா, கிரியைகள் அதை காண்பிக்கிறா. அவள் உள்ளம் உடைக்கப்படுது நான் அறிந்திருக்கிறேன், அவள் இருதயம் என்கிட்ட நெருங்கி இருக்கிற நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அவன்கிட்ட எவ்வளவு அன்பு பாராட்டுறா, நான் எவ்வளவு அவளை மன்னித்திருக்கேன் அவ தெரிஞ்சிருக்கிறா. அப்ப இதுல நான் யாரை அதிகமா நேசிக்கிறேன்னு நீயே புரிந்து கொள்ளென்று அவனை குத்தாமல் குத்தி அவனை சொல்லாலே புரிய வைத்து ஆண்டவர் அந்த இடத்துல அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி பேசினார். அல்லேலூயா. பரிசேயன்னு சொன்ன உடனே, உனக்கு வேத பிரமாணம் எல்லாம் நீ தெரிஞ்சவன்னு சொன்ன உடனே அவனை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் பேசல. அவளை விட நீ எவ்வளவு பெரிய மோசமானவன் எனக்கு தெரியும், ஆனா அந்த இடத்துல தாழ்த்தினது அவள் தான் என்று ஆண்டவர் உணர வைத்து அவள் விசுவாசத்தை பார்த்து சொல்லின, ஸ்திரீயே உன் விசுவாசம் என்னது, உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தை போ என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. அதனால் அன்பு ஜனமே, உலகத்தின் பார்வையில இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமானவர்களா தெரியலாம். நம்மளை பார்த்து பல பேர் பல கோணத்துல பேசலாம். இவங்க ஒரு நாள் எப்படி வாழ்ந்தவங்க, இவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது, இவங்களுடைய பின்னணி எப்படிப்பட்டது, இவங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நம்மை குறித்து, நம்முடைய தவறுகளை குறித்து, நம்முடைய இல்லாமையை குறித்து, நம்முடைய இயலாமைகளை குறித்து பல விதத்துல உலகம் நம்மள அசிங்கமா பேசலாம்.
தவறான பார்வையில பார்க்கலாம், நம்மள ஒன்றுமில்லாதவங்கன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய இருதயம் அவர்கிட்ட நெருங்கி இருக்கு அப்படின்னா, நம்முடைய உள்ளம் அவரை உண்மையாக நோக்கி பார்க்கிறது அப்படின்னா, நம்ம இருதயம் எதை விரும்புகிறது என்பதனை நாம் வார்த்தையால் சொல்லாமலேயே அவர் அதை அறிந்து நமக்கு அதற்கு ஏற்ற நன்மைகளை கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர் நம்பினோரை மறக்காதவர், நம்ம ஏழை என்று நிராகரிக்காதவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நாம் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க தான் உடைஞ்சு போன ஒரு பாத்திரம் நம்ம வீட்டுல இருக்குன்னா நம்ம அது வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிருவோம். அதே போல இந்த உலகமும் உடைக்கப்பட்டவங்களை ரொம்ப விரும்புறது இல்ல. அவங்க கிட்ட இனி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி வச்சிருவாங்க. ஆனா ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நம்மை தான் எடுத்து மறுபடி நம்மளை கொஞ்சம் கூட உடைச்சு மொத்தமா நம்மை அவர் உருவாக்கி நமக்கு புதிய ரூபத்தை கொடுத்து அவர் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை இந்த உலகம் பார்க்கும்படி செய்வார். இவங்க என் பிள்ளைன்னு சொல்லிட்டு மற்றவங்க முன்னாடி அவரை அறிக்கை செய்கிற ஆண்டவருமாக இருக்கிறார். நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்வின் தரத்தை வைத்து கர்த்தரை அறிய வைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அன்பு ஜனமே, அந்த பாவியான ஸ்திரீயுடைய விசுவாசம் அவளுக்கு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை, ஒரு மேன்மையை உருவாக்கி கொடுத்தது.